இங்க புதுசா ஜாயின் பண்ணியிருக்க சாங்கோங்கிற ஒரு சோல்ஜர் திடீர்னு அவனோட ரைஃபிளை எடுத்து அங்க இருந்த சோல்ஜர்ஸை நோக்கி எய்ம் பண்றான். ஆனா அவங்க யாரும் அதை பார்த்து பயப்படாம திடீர்னு எல்லாரும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் அந்த ரைஃபிளோட மவுத்தை விரலால க்ளோஸ் பண்றான். இன்னொருத்தன் சாங்கோவோட கண்ணத்துல அடிக்கிறான். அவங்க எல்லாரும் இவன் ஒரு கோலை, இவனுக்கு சொல்றதுக்கெல்லாம் தைரியம் கிடையாதுன்னு ரொம்ப கலாய்க்கிறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே அவன் துப்பாக்கியை கீழே இறக்கிட்டு மெல்ல அந்த ரூமை விட்டு வெளியே போறான். அப்பவும் அந்த சோல்ஜர்ஸ் விடாம அவனை கலாய்ச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு அவங்க இருந்த ரூமுக்குள்ள ஒரு கிரானைட் வந்து விழுது. கொஞ்ச நேரத்துல அது பயங்கரமா வெடிச்சு சதறுது. அந்த சத்தத்தை கேட்டு நிறைய சோல்ஜர்ஸ் வெளியே ஓடி வந்து பாக்குறாங்க. அப்போ சாங்கோ அவங்க எல்லாரையும் நோக்கி சரமாரியா துப்பாக்கியால சுட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அங்க இருந்த ஒரு ரூமோட டோரை ஓபன் பண்ணிட்டு அதுக்குள்ள இருந்தவங்களையும் யோசிக்காம சுட ஆரம்பிக்கிறான். அப்படியே ஒவ்வொரு ரூமா ஷூட் பண்ணிக்கிட்டு அவனை இவ்வளவு நாள் கொடுமைப்படுத்தின கேப்டனை தேடிக்கிட்டே போறான். துப்பாக்கி சத்தத்தை கேட்டு மற்ற சோல்ஜர்ஸும் தூக்கத்துல இருந்து முழிச்சு மெல்ல டோரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. வெளியே சாங்கோ துப்பாக்கியோட நின்றுட்டு இருக்கான். உடனே அவங்க கிட்ட கேப்டனை எங்கன்னு கேட்கறான். ஆனா அவங்க அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. கட்டுப்படுத்த முடியாத வெறியில இருந்து அவன் அவங்களையும் ஷூட் பண்ணிடுறான். அடுத்ததான் அந்த கேப்டன் ரெஸ்ட் ரூம்குள்ள இருக்கிறாரான்னு தேடி போறான். உள்ள போயிட்டு ஒவ்வொரு ஸ்டாலையா ஓபன் பண்ணி பாக்குறான். கடைசி ஸ்டாலை ஓபன் பண்ணும்போது சடனா அதுக்குள்ள இருந்து கேப்டன் வெளியே பாஞ்சு வர்றான். உடனே சாங்கோ அந்த கேப்டனோட காலிலேயே ஷூட் பண்ணிடுறான். அடுத்ததா திரும்பவும் அவனை ஷூட் பண்ணலாம்னு போகும்போது அதுக்குள்ள புல்லட் தீந்து போயிருக்கும். அந்த டைம்ல ஸ்பெஷல் ஃபோர்ஸ் டீம் அந்த பில்டிங்கை மொத்தமா சுத்தி வளைச்சு சாங்கோவையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. விசாரணைக்காக ஒரு ரூமுக்குள்ள சாங்கோவை கூட்டிட்டு போகும்போது அங்க அவன் உடஞ்சி அழ ஆரம்பிக்கிறான். கேப்டனும் மத்த சோல்ஜர்ஸும் தினமும் அவனை பயங்கரமா கொடுமைப்படுத்திருப்பாங்க. குப்பை தொட்டியில இருந்த கெட்டுப்போன ஃபுட்டை எடுத்து சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்திருப்பாங்க. மிரர்ல தெரிய அவனோட ரெஃப்ளெக்ஷன் கூட ஸ்டோன் பேப்பர் சிசர் விளையாட சொல்லி வற்புறுத்தி பின்னாடி இருந்து கிண்டல் பண்ணிருப்பாங்க. நைட் டைம்ல இன்னும் நிறைய கொடுமைகளை பண்ணிருப்பாங்க. சாங்கோ இவ்வளவு நாள் எல்லாத்தையும் அமைதியா பொறுத்துட்டு இருந்திருப்பான். ஆனா கடைசியா அந்த கேப்டன் டிஸ்சார்ஜ் ஆன அன்னைக்கு சாங்கோ கிட்ட வந்து நான் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறமும் இங்க வந்து டெய்லி உன்னை கொடுமைப்படுத்துவேன்னு சொல்றான். அதை கேட்டு சாங்கோவால இனியும் பொறுத்துட்டு இருக்க முடியல. அவங்க எல்லாரையும் உடனே மேல அனுப்ப முடிவு பண்றான். விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறமா அவனோட அம்மா அவனை மீட் பண்றதுக்காக வர்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் கட்டிப்பிடிச்சு அழ ஆரம்பிச்சதை பார்த்ததும் அங்க இருந்தவங்க எல்லாரோட கண்களும் கலங்கி போயிடுது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ராணுவத்துல நடக்கிற கொடுமைகளை ஸ்டாப் பண்ணணும்னு மக்களும் போராட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேஸுக்காக கோர்ட்ல விசாரணை நடந்த டைம்ல ஒரு சோல்ஜர் மட்டும் தைரியமா முன்னாடி வந்து சாங்கோவுக்கு சாட்சியா மிலிட்டரியில என்னென்ன கொடுமைகள் எல்லாம் நடக்குதுன்னு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லிடுறான்.